எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஈவினிங் மேல கம்மஞ்சோறு ஆக்கலான்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. நான் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது எப்படி ரெடி பண்ணாங்கன்னா, கம்பு பாக்கெட்ல வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் வித்துச்சு. அத வாங்கி நல்லா ஒரு 2, 3 வாட்டி அலசிட்டாங்க. அலசிட்டு வெள்ள துணியில வந்து நல்லா ஃபேன் காத்துலயே ட்ரை பண்ணாங்க. ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு அரைச்சா தான் மிக்ஸியில ஒட்டாது. ஸோ, அதனால நல்லா ட்ரை பண்ணிட்டு அரைச்சுட்டு இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நைஸா அரைக்கல. ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கிட்டாங்க. அரைச்சுக்கிட்டு சுடு தண்ணி வந்து எப்படி நம்ம காய வைப்போமோ, அந்த மாரி காய வச்சுட்டு பாதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அத்தை தான் சொன்னாங்க, "அது தண்ணி அதிகமாயிருச்சுன்னா கூட பிரச்சனை ஆயிரும். பாதி எடுத்து வச்சுட்டா பத்தலன்னா, அப்பப்ப சுடு தண்ணி ஊத்தி கிளறிக்கலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத வந்து கை விடாம கிளறணுமா, நான் வேற வீடியோ எடுக்கிறேன்னு நான் கிளறுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அக்கா "கைய கீத விட்டினா கெட்டியாயிரும். கெட்டியாயிருச்சுன்னா நல்லா இருக்காது மது" அப்படின்னு சொல்லி திட்டிட்டே போட்டாங்க. இது வந்து எங்க நாத்தனார் தான் செஞ்சாங்க. பின் குறிப்பு சொல்ல சொன்னாங்க. கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சோனே எனக்கு பயம் வந்துருச்சு. "அக்கா வரமாட்டேங்குது. அடியில கெட்டியாகுதுன்னு" சொன்னேன். "அக்கா குடு நான் கிளறுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவிங்களே கிளற ஆரம்பிச்சுட்டாங்க. கடைங்கள்ல ரோட்டு இடத்துலலாம் இது விக்கும். ஒரு சொம்பே எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் சாப்பிட்டதில்ல. மாமியார் வீட்டு சைடு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டா, தண்ணீல வந்து போட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. 1 வீக் தாங்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெங்காயம், தயிர், மாங்காய் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும்னு சொன்னாங்க. இது நல்ல கொதி வந்து ஆறுனதுக்கப்புறம் தண்ணீல போட்டு வச்சா